கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை தியானித்து பார்த்தோம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்னன்னாக்கா, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கன்றாருங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசத்தோடு ஞானத்தையும் தைரியத்தையும் என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கன்றார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய பரம அழிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பரலோகத்துக்குரிய பிள்ளைகள்னு சொல்கிறோம். பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி வாழ்கிறோம் இந்த உலகத்தில்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இச்சை அடக்க வேணும். நம்மளுக்கு இந்த உலக ஆசைகள் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோன்றது சிந்தித்து பார்த்தாக்கா நம்ம வாழ்க்கை க்ளீனாக நம்மளுக்கு புரிஞ்சுடுங்க. தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, பரம அழைப்புக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை பரிசுத்தம் ஆக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாரு. நம்ம அசுத்தமான ஆசைகள், அசுத்தமான சிந்தனைகளில் நம்ம இருந்தாக்கா தேவன் என்ன பண்ணிவிடுவாருங்க, ஒரு நாள் நம்மளை கைவிட்டுடுவாருங்க. பாருங்கள், இந்த மலையில் பாருங்கள், ஒரு மேகம் அப்படியே கீழே மலையில் இறங்கி வருதுங்க. இது மோசை காலத்தில் இறங்கி வந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த மலை பக்கத்தில் இன்னொரு சின்ன மலை இருக்குது, அந்த மலை மேலாடி மேகம் இறங்குது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய படைப்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவரே சொல்லிக்கிறார், வானம் நான் படித்தேன், பூமி படித்தேன், எல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லினே வராருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், அவருடைய படைப்பாக இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய கண்கள் எப்படியா இருக்குது, இந்த உலகத்துக்குரிய இதாக இருக்குதா இல்லை தேவனுக்குரியதாக இருக்குதாங்க? வானத்தில் இருக்கிற விஷயங்கள் பாருங்கள், மேகங்கள் எல்லாம் அவ்வளோ அருமையாக தேவன் படைச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் ரொம்ப இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே சொல்கிறாரு நோவாக்கோ தேவனுடைய கண்கள்லேருந்து என்ன ஆச்சு, இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம கண்கள் நம்ம மேலேயும் என்ன, தேவனுடைய கண் நம்ம மேலே நம்ம மேலே இறக்க வேணும். நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களாக நம்ம செய்திருந்தால் தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஒரு நாள் நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்குவாருங்க. புரியுதுங்களா? நம்ம உள்ளத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கின்னு நம்ம தேவனுக்கு உண்மையாக நடந்தாக்கா தேவன் பெரிய பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறத பார்க்குறோங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நம்மளும் பரிசுத்தமாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்பவுமே பரிசுத்தமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.